வணக்கம். என் உயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பௌர்ணமி நிலவின் ஒளி, சில்லென்று வீசும் தென்றல் காற்று, அவன் உடலோடு ஒன்றி அவனை பிடித்தபடி உட்கார்ந்திருக்கும் அழகு மங்கை. தேவாவின் மனதிற்குள் 1000 பட்டம்பூச்சிகள் பறந்து கொண்டிருக்க அவளுக்கு வலுக்கட்டாயமாக தாலி கட்டிய அந்த தருணத்தை நினைத்து கொண்டான். அவன் அவளுக்கு தாலி கட்டி அவளை மனைவியாக்கிய நேரத்தில் இப்படி ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் வரும் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவள் எப்படி அவன் மனதிற்குள் வந்தாள், அவளை எப்படி நேசிக்க ஆரம்பித்தான், இதெல்லாம் அவனுக்கே புரியாத புதிராகவே இருந்தது. அவளை பாதுகாக்கிறான் என்பதையும் தாண்டி அவளை நேசிக்கிறான் என்று உணர்ந்து கொண்ட நேரம் முகத்தில் புன்னகை வந்து ஒட்டி கொள்ள கண்ணாடியின் வழியே அவள் முகத்தை பார்த்தபடியே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான் தேவா. பின்னாலிருந்து அவனை பார்த்த ரதிக்கு அவன் புன்னகையின் அர்த்தம் புரியாமல் போகவே, ஏன் சிரிக்கிறீங்க என கேட்டாள். டிவியில் வடிவேல் காமெடி, அதை பார்த்து தான் சிரிக்கிறேன், அவன் கிண்டலாக சொல்ல, கரடு முரடான சாலை அவர்கள் இருவரின் மேனியை மீண்டும் மீண்டும் உராய செய்ய கண்களை அழுத்தமாக மூடி திறந்து பெருமூச்சு விட்டான் தேவா. கும்மிருட்டு நேரம், சாலையில் சரியான மின்விளக்கு வசதிகளும் இல்லை. கொஞ்சம் மெதுவா போங்க அவள் சொல்லவும் பைக்கை மிதமான வேகத்தில் செலுத்தினான் தேவா. ஆனால் பிரேக்கை பிடிக்காமல் அந்த சாலையில் செல்வது என்பது முடியாத காரியம். ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, நல்லா பிடிச்சு உட்காரு அவன் சொல்ல, சரியாக பைக் மீண்டும் ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கி ஏற அவளையும் அறியாமல் அவள் வலது அவன் திண்மையான தோலை முன்பை விட இன்னும் அழுத்தமாக பிடித்து கொள்ள வண்டி இறங்கி ஏறிய அதே வேகத்தில் தேவாவின் மூச்சும் இறங்கி ஏறியது. லேசாக திரும்பி அவன் தோள்களை பிடித்திருந்த அவள் கைகளை பார்த்தவனுக்கு அளவில்லா சந்தோஷம். அவன் அதே சந்தோஷத்துடன் வண்டியின் எக்ஸலேட்டரை இறுக்கி பிடிக்க பைக் சேரி பறந்தது. ரதி தேவாவின் தோலை இறுக பற்றி கொண்டாள். அடுத்த 5 நிமிடத்தில் அவர்கள் தோட்டத்து வீட்டை அடைந்தார்கள். தேவா பைக்கை நிறுத்தவும் தோட்டத்து வேலையால் ஓடி வந்து தேவாவை நலம் விசாரிக்கவும் சரியாக இருந்தது. தம்பி, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் முகம் நிறைந்த புன்னகையுடன் தேவாவை பார்த்து கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்று கேட்டுக்கொண்டே பைக்கை நிறுத்திவிட்டு சாவியை எடுத்து கொண்டு ரதியிடம் திரும்பியவன், இவர் நல்ல தம்பி அண்ணன், சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட எனக்கு கம்பெனி இவர் தான். தென்னை மட்டையை அழகா செதுக்கி கிரிக்கெட் பேட் செஞ்சு கொடுப்பாரு. என்னென்ன இப்போவும் அதே மாதிரி ஓடி ஆடி விளையாடுறீங்களா, இல்லை வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஒரே இடத்துல உட்காந்துட்டீங்களா? தேவா கிண்டல் செய்ய, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க வந்தாலும் அவங்களோடையும் விளையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நல்ல தம்பி சிரித்து கொண்டே சொல்ல தேவா ரதியை பார்த்தான். அவளோ தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். தம்பி, இவங்க என்று நல்ல தம்பி கேட்க, அண்ணன் சொல்ல மறந்துட்டேன், என் ஒய்ஃபு பேரு ரதி என்று சொல்ல, வணக்கம்மா, வாங்க உள்ளே போகலாம் என்று உள்ளே அழைத்து சென்றார் நல்ல தம்பி. அது சிறிய வீடுதான் என்றாலும் அழகாக இருந்தது. ஒரு படுக்கை அறை, சிறிய சமையலறை, சிறிய ஹால் என்று வீடு சுத்தமாக இருந்தது. தம்பி, பாட்டி நாட்டு மாட்டு பாலை காய்ச்சி வைக்க சொன்னாங்க, வச்சுட்டேன். காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? அவர் அக்கறையாக கேட்க, ஒன்றும் வேண்டாண்ணே, நாங்கள் தூங்க போகிறோம் என்று தேவா சொல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் தம்பி. வீட்டில் திருவிழாவுக்கான வேலை இன்னும் பாதி முடியலை. என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க என்று சொல்லிவிட்டு நல்ல தம்பி கிளம்பிவிட நேராக படுக்கை அறைக்கு சென்று தேவா படுக்கையில் சாய்ந்தான். ரதி ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்து கொண்டு வந்தாள். சமையல் அறையில் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்தது. யோசித்தபடியே தேவாவிடம் வந்தவள், கிச்சனில் சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு, இங்கே யார் இருக்காங்க அவனிடம் கேட்க, தன் 2 கைகளையும் தலைக்கு கீழ் வைத்து கண்ணை மூடி படுத்திருந்தவன், வயல்ல வேலை இருக்கும்போது கனகம் அக்காவும் பாட்டியும் இங்கேயே வந்து தங்கிடுவாங்க, அதான் சமைக்க பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அவன் பதில் சொல்ல, ஓ என்று ரதி புருவத்தை உயர்த்தினாள். சரி, டைம் ஆச்சு, வெளியில கதவை லாக் பண்ணிட்டு வா, இங்க அக்கம் பக்கம் 1 கிலோமீட்டருக்கு வீடுங்களே கிடையாது அவன் சொல்ல ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் ரதி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருள் சூழ்ந்திருந்தது.
எங்கேயோ தூரத்தில் சிறு சிறு விளக்கின் வெளிச்சங்கள். பாட்டி எப்படி இங்க வந்து தனியா தங்குவாங்க? அவள் ஆச்சரியமாக கேட்க, பாட்டிக்கு பயம்லாம் கிடையாது, தனியா தைரியமா இருப்பாங்க என்றவன், சரி ராத்திரி பூரா இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க போறியா? வந்து படுத்து தூங்கு என்று சொல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன், பாய் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, இது பெரிய பெட் தானே, இங்கேயே படு என்றான். வேண்டாம், நான் கீழேயே படுத்துக்கிறேன் அவள் விடாப்பிடியாக சொல்ல, சரி உன் இஷ்டம் சொல்லிவிட்டு அவன் அந்த பெரிய மிருதுவான கம்பளிக்குள் புகுந்து கொண்டான். ரதி அங்கிருந்த பீரோ கபோர்டு என்று எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாள். 2 தலையணை, இருவருக்கும் சேர்த்து ஒரு போர்வை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. வாடிய முகத்துடன் அவள் மீண்டும் வர அவனுக்கு புரிந்துவிட்டது. முகத்தில் புன்னகை பூக்க அதை மறைத்து கொண்டான். கட்டிலின் ஓரமாக வந்து உட்கார்ந்து கொண்டாள் ரதி. நீ எதுக்கு இப்போ தேவாக்கு நிஜமான பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க பார்க்குற? யசோதா பேசிய வார்த்தைகள் அவள் மனதில் நினைவுகளாய் வந்து சென்றது. என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இவரை விட்டு போயிட போறேன். அவள் மனதில் அவன் மேல் தோன்றிய அன்பு மொட்டுக்களை வலுக்கட்டாயமாக வெட்டி எறிந்தாள். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் யாரோ அவர் யாரோ, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்ல. இன்ஃபேக்ட் அவரை உரிமை கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தி வந்துடுவா. அவள் உதடுகள் முணுமுணுக்க எழுந்து உட்கார்ந்து அவளையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தான் தேவா. என்ன ஆச்சு? தூங்காம யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? அவன் புரியாமல் கேட்க, ஒன்றும் இல்லை சும்மாதான் என்றாள். சரி, ராத்திரியெல்லாம் இப்படியே உட்கார்ந்துருக்கிறதா உத்தேசமா? வந்து படு என்றான். எனக்கு தூக்கம் வரல, நீங்க போய் தூங்குங்க என்றாள். தன் புருவத்தை உயர்த்தி தலையை இடமும் அளவும் அசைத்து விட்டு, சொன்னா கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தேவா சென்று படுத்துவிட தன் போனை எடுத்து சிறிது நேரம் டைம் பாஸ் செய்தவளுக்கு தூக்கம் கண்களை சொருகியது. பக்கத்தில் படுத்தால்தானே பிரச்சனை. தலையணையை சாய்வாக வைத்து கட்டிலில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கண்களை மூடினாள். பாட்டி கூறியது போலவே ஏசி காற்றையும் மிஞ்சிய குளிர்காற்று. சேலை முந்தானையை போர்த்தியபடியே சிறிது நேரம் சமாளித்து பார்த்தாள். தாங்க முடியாத அளவுக்கு குளிர். தேவாவை பார்க்க அவனோ போர்வையை இழுத்து போர்த்தி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாக தேவாவின் தூக்கம் கெட்டுவிடாதபடி போர்வையை இழுத்து அவளும் உள்ளே புகுந்து கொண்டாள். இப்போது ஒரே கட்டிலில் ஒரே போர்வைக்குள் இருவரும். நடு இரவில் கண் விழித்த தேவா பக்கத்தில் பார்க்க ரதி அவன் நெஞ்சில் தலை வைத்து அவன் இடுப்பை கட்டி கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இப்படி தூங்குவது இது 2வது முறை. இருவருக்கும் இடுப்பு வரை இருந்த போர்வையை நெஞ்சு வரை இழுத்து போர்த்தி கொண்டான். இதுக்குத்தான் என் பக்கத்திலே வரமாட்டேன்னு சொன்னியா? அவள் கன்னத்தை வருட துடித்த கைகளை கட்டுப்படுத்தி கொண்டான். சிறிது நேரம் அவளையே ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தவன் மீண்டும் உறங்கி போய்விட அதிகாலை 3 மணிக்கு குளிருக்கு கதகதப்பாக இதமான மூச்சு காற்று அவள் மேல் பட லேசாக தூக்கம் கலைந்தது ரதிக்கு. தேவாவின் நெஞ்சில் தலை வைத்து அவனை அணைத்தபடி அவள் படுத்திருக்க, இது கனவா இல்லை நனவா? ஒரு நொடி யோசித்தவள் அது கனவில்லை நிஜம்தான் என்று உணர்ந்து கொண்டாள். ஆனால் அவள் அதிர்ச்சியாகவில்லை. அடித்து பிடித்து எழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. அழகாய் தூங்கும் அவனையே அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தாள். ரதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவரை உன் புருஷனாவே நினைச்சிட்டியா? காலமெல்லாம் இவர் கூட தான் வாழ போறியா? இவ்வளவு உரிமையா நெஞ்சில சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்க? அவள் ஆள் மனது விழித்து கொண்டு 1000 கேள்விகள் கேட்டது. விருட்டென எழுந்து உட்கார்ந்தவளின் கண்கள் ஏனோ கலங்கியது. மனதிற்குள் இனம் புரியாத ஒரு தவிப்பு. கல்யாணமாகி உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன புதுசுல அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுக்கே உன்னை அனுப்பி வச்சிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் சித்தியும் அதை தானே சொன்னாங்க. பிறகு எந்த நம்பிக்கையில அவர் கூட ஒன்னா ஒரே கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்க? வீணா மனசுல ஆசைய வளர்த்துக்காத, அப்புறம் கஷ்டப்பட போறது நீதான். மனதில் எச்சரிக்கை மணி. அதற்கு மேல் அறையில் இருக்க முடியாமல் எழுந்து சென்று ஹாலில் இருந்த சேரில் உட்கார்ந்து விட்டாள் ரதி. அவர் எனக்கு சொந்தமில்லைன்னு நினைக்கும் போது என் மனசு எதுக்கு கஷ்டப்படணும்? நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனா? கண்டிப்பா இருக்காது. அவரு என் மேல அக்கறை காட்டுறாரு, எனக்கு பாதுகாப்பா இருக்காரு, அதனால நான் அவர் மேல அன்பா இருக்கேன், அவ்வளவுதான். நான் இவங்களோடெல்லாம் இருக்க போறது இன்னும் சில நாட்களோ இல்லை சில மாதங்களோ தான். அவர் மேல எனக்கு எந்த உரிமையும் வரவே கூடாது.
அவள் மூளை அவளுக்கு எச்சரிக்கை செய்ய அவள் மனது அதை ஏற்க மறுத்தது. நீ பிரிஞ்சு போனாலும் உன் கழுத்துல இருக்கிற அந்த தாலியை கலட்டி கொடுத்துட்டு வந்துடுவியா? சொல்லு பார்க்கலாம். அவள் மனது கேள்வி கேட்க என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்தாள் ரதி. அவன் அருகாமை பிடிக்கிறது, அவன் அன்பு பிடிக்கிறது, அவன் சிரிப்பு பிடிக்கிறது, அவன் அக்கறை பிடிக்கிறது. அவன் அன்பாய் பேசும்போதும் ஆணையாய் கட்டளையிடும் போதும் அவள் மனம் மகுடிக்கு நெளியும் பாம்பாய் கட்டுப்படுகிறது. இதெல்லாம் கூடவே கூடாது. இந்த கணம் முதல் மனதளவில் அவனிடமிருந்து விலகிவிட வேண்டும் என்று திடமாக யோசித்து முடிவு செய்து கொண்டாள். என்னோட ஆசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதில்லை, அமெரிக்கா போய் படிக்கணும், நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். நான் இனிமே அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். வேற எந்த உணர்ச்சிகளுக்கும் என் மனசில் இடமே இல்லை. அவளுக்கு அவளே கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு உட்கார்ந்திருக்க தன் தூக்கம் களைந்து கண் விழித்த தேவா இத்தனை நேரம் தன் நெஞ்சின் மேல் கிடந்தவளை காணவில்லை என்றதும் அறையை சுற்றி சுற்றி பார்த்தான். கழிவறைக்கு சென்றிருப்பாளோ என்று சில வினாடிகள் காத்திருந்தான். அவள் அங்கு இல்லை என்றதும் எங்க போயிட்டா யோசனையோடு எழுந்து வெளியில் வந்தான். ரதி குளிருக்கு வசதியாக உடலை குறுக்கி யோசனையோடு சேரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தவளை பார்த்து, ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா என அக்கறையோடு கேட்டான். அவள் கலங்கிய விழிகளும் குழப்பமான முகமும் ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு உணர்த்த, என்னாச்சு? அக்கறையாய் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், தூக்கம் வரல, அதனால தான் வெளியே வந்தேன் என்று சொல்ல, டைம் என்ன என்று கடிகாரத்தை பார்த்தவன், 3 மணி, வந்து படு, கொஞ்ச நேரம் ஆனால் தூக்கம் தானா வரும் என்று அவன் சொல்ல, இல்லை நீங்கள் போய் படுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்றாள். தேவாவும் அப்போதுதான் யோசித்தான், ஒருவேளை தூக்கத்தில் என் நெஞ்சில் தலை வச்சு படுத்துட்டு இருந்ததை பார்த்து அது பிடிக்காம தான் இப்படி வந்து உட்கார்ந்திருக்காளோ? அவன் மனம் வேறு மாதிரி யோசித்தது. உள்ள வந்து படு என்றான். நான் வரல, நீங்க போங்க என்றாள். உள்ள வந்து படுன்னு சொன்னேன். அவன் குரல் அதிகாரமாய் ஒலிக்க வேறு வழியின்றி உள்ளே வந்தவள் ஒரு ஓரமாக குறுங்கி படுத்துவிட, இம்முறை தேவாவும் அவளுக்கு இடம் விட்டு ஓரமாக முதுகு காட்டி படுத்து விட்டான். அதிகாலை 5:30 மணிக்கு தேவாவின் போன் அடித்தது. விழித்து கொண்டு போனை தேடி எடுத்தான் தேவா. இருவரும் 1 இன்ச் கூட நகரவில்லை. அதிகாலை 3 மணிக்கு எப்படி படுத்தார்களோ அப்படியே ஆடாமல் அசையாமல் அவரவரிடத்தில் படுத்திருந்தார்கள். ரதிக்கு தூக்கம் கலைந்திருந்தது. ஆனாலும் கண்களை விழிக்காமல் படுத்திருந்தாள். போனில் அழைத்திருந்தது தேன்மொழி. மாமா மறந்துட்டீங்களா? நான் ஆத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அவள் சொல்ல, ஏய் தேனு, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள். அவன் சொல்வதற்குள் போனை கட் செய்திருந்தாள். இவ சொன்னா கேட்க மாட்டான். முனகியபடியே அவன் ரதியை பார்க்க அவளோ அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தாள். எழுந்தவன் போர்வையை எடுத்து முழுவதுமாக அவளுக்கு போர்த்து விட்டான். பல் துளக்கி முகம் கழுவி சிகையை கோதி விட்டபடியே கண்ணாடி முன் நின்றவன், இவ தூங்கிட்டு இருக்கா, தனியா எப்படி விட்டுட்டு போறது? தேவா யோசித்து கொண்டிருக்க சரியாக ரதி கண்களை விழித்தாள். குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங், வீட்டுக்கு கிளம்பலாமா என்றாள். இல்லை, தேன்மொழி ஃபோன் பண்ணியிருந்தா, அவளுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறதுக்காக ஆற்றுக்கு போயிட்டுருக்கேன் என்று அவன் சொல்ல, அவளையும் அவன் கூப்பிட மாட்டானா என்று அவள் மனதில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு அவளையும் அறியாமல் வர, அப்போ என்னை வீட்டில் விட்டுடுங்க என்றாள். நீயும் வரியா? தேனுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம் என்றான். சரி என்று உடனே கிளம்பி விட்டாள் ரதி. வீட்டை பூட்டி சாவியை நல்ல தம்பி சொல்ல இடத்தில் வைத்துவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். இம்முறை பைக் கம்பியை மட்டுமே அழுத்தமாக பிடித்திருந்தாள் ரதி. எக்காரணம் கொண்டும் அவனை தொட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை. யாரோ 1-2 மட்டும் இருந்தனர். தேன்மொழி பக்கத்தில் துணிகளை அலசி கொண்டிருந்தாள். ஏய், என்ன பண்ற? தேவா கேட்க, அம்மாவுக்கு தெரியாம வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு திருவிழா இல்லை, அதான் அம்மா எனக்கு முன்னாடி எழுந்திருச்சிருச்சு. ஆத்துக்கு நீச்சல் கற்றுக்க போறேன்னு சொன்னேன். போகிறது தான் போற, அப்படியே இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துடுன்னு ஒரு வாளி நிறைய அழுக்கு துணியை என் தலையில கட்டிடுச்சு. எல்லா துணியும் நீங்க வரதுக்குள்ள வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அக்கா, நீங்களும் வந்திருக்கீங்களா? தேவா மாமா கிட்ட நீங்களும் நீச்சல் கற்றுக்க போறீங்களா? கள்ளங்கம்படம் இல்லாமல் அவள் பேச தேவா ரதியை பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள்.
இருவர் விழிகளும் பின்னி பின் விலகி கொண்டது. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். எனக்கு தண்ணினாவே ரொம்ப பயம் சொல்லிவிட்டு அங்கிருந்த சிறிய பாறையில் உட்கார்ந்து தன் புடவையை நனையாமல் மேலே உயர்த்தி கால்களை மட்டும் தண்ணீரில் நனைத்தாள் ரதி. அதிகாலை குளிருக்கு தண்ணீர் ஐஸ் கட்டியைப் போல இருக்க தன் கால்களை தண்ணீரில் விடவா எடுக்கவா என்று இருந்தவளை ரசனையாய் பார்த்தான் தேவா. தேனு, நீச்சல் கற்றுக்க முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? தேவா கேட்க, தெரியுமாம்மா, மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போய் வாய் வழியாக மூச்சு விடணும். அதுதானே? எனக்கு நீங்கள் இதை 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டீங்க. அவள் சிரித்தபடியே சொல்ல மென்மையாக அவனும் புன்னகைத்தான். சரி, இப்போ 10 நிமிஷம் அதை பண்ணு. அப்புறம் இதோ இந்த பாறையை டைட்டாக பிடிச்சுக்கிட்டு காலை மட்டும் நல்லா நீட்டி காலை மடக்காமல் தண்ணிக்குள்ளே மேலேயும் கீழேயும் அடிக்கணும். புரியுதா? அவன் சொல்ல, ஓகே, இப்போ பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸை என்று தேன்மொழி அவன் சொல்லி கொடுத்தது போலவே செய்தாள். அக்கா, நீங்களும் தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று பாருங்க, சூப்பராக இருக்கும். தேன்மொழி அவள் நீச்சல் பயிற்சியை செய்து கொண்டே பேச, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு அதான் என்று யோசித்தாள் ரதி. அக்கா, வெளியில இருந்தா அப்படிதான் இருக்கும், தண்ணிக்குள்ள வாங்க, உள்ள வந்துட்டீங்கன்னா குளிராது, வெது வெதுப்பா இருக்கும். அவள் சொல்ல ரதிக்கும் தண்ணீருக்குள் இறங்கி பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் தோன்றியது. மெதுவாக பாறையை பிடித்து தண்ணீருக்குள் இறங்கினாள். ஆரம்பத்தில் குளிரில் பற்கள் தந்தி அடித்தாலும் போக போக சரியாகிவிட்டது. அக்கா, சூப்பராக இருக்குல்ல, இனி பாருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வராது. தேன்மொழி கூற ஆற்று நீரில் ஆசை தீர விளையாடினாள் ரதி. அதற்குள் தேவாவின் சிறு வயது நண்பன் ஒருவன் வர அவனுடன் தண்ணீருக்குள் நின்று பேசிக்கொண்டிருந்தான் தேவா. அவன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்தாலும் தேன்மொழி ரதி இருவரையும் விட்டு தூர போகாமல் அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தான். ஆற்றில் குளிப்பது என்றால் அவனுக்கும் அலாதி பிரியம்தான். ரதிக்கு இது புது அனுபவம். ஆற்றின் அடியில் மணல் இருக்க தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தவளுக்கு ஆற்றின் அடியில் பாறையும் இருக்கும், அது பாசி பிடித்து வழுக்கும் என்பது தெரியவில்லை. அப்படியே நகர்ந்து நகர்ந்து இடுப்பு வரை நீர் இருக்கும் இடத்திற்கு அவள் சென்றுவிட, அக்கா அங்கெல்லாம் போகாதீங்க, ஆழம் அதிகமாக இருக்கும், அப்புறம் அங்கே நிறைய பாறை இருக்கும், வழுக்கிடும். தேன்மொழி எச்சரிக்கை செய்ய சரி என்று அவளுக்கு தலையசைத்து விட்டு முதன்முறை ஆற்று நீரில் இறங்கிய சந்தோஷத்திலும் அசட்டு தைரியத்திலும் சற்று தூரமாகவே நகர்ந்து சென்று விட்டாள் ரதி. சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருந்தவள் தண்ணீருக்குள் இருந்த பாறை ஒன்றில் காலை வைக்க அந்த நொடியே அவள் பாதங்கள் வழுக்கி பக்கத்தில் இன்னும் ஆழமாய் இருந்த பெரிய குழிக்குள் விழுந்தாள். தண்ணீருக்குள் 2 முறை மூழ்கிவிட்டாள். மூச்சு முட்டியது. அந்த கணம் அவள் மனதும் கண்களும் தேவாவை தான் தேடியது. அவனோ தன் நண்பனுடன் முழு மூச்சாய் பேசிக்கொண்டிருந்தான்.